வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இட்லி மாவு நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கிறதுக்கு எப்படி எந்த அளவில் இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், கிரைண்டரில் எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும், அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் நான் 6 அலாக்கு எடுத்துக்குவேன். 6 டைம்ஸ் இது. இப்போ நான் ஊற வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அரைச்சிடுவேன். 3 4 5 6 இது 6 எடுத்துருக்கனால இப்போ உளுந்து இதால் 1.5 1.5 நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. இந்த ரேஷியோவில் நீங்கள் ஊற வச்சிங்கனாக்கா. அடுத்தது வெந்தயம் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இந்த இதை இப்போ நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கரெக்டாக நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா நாளைக்கு மார்னிங் 7 o'clock நம்ம கிரைண்டர் போடலாம். அது எப்படின்றத நான் மார்னிங் சொல்கிறேன். நம்மளோட அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சது வெந்தயம் எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுட்டு கிரைண்டரை நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 1 minute அது ஓடணும். ஏன்னா உளுந்து வெந்தயம் ஒன்றா போட்டால் வெந்தயம் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு 1 minute அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி உளுந்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு புடி மட்டும் போட்டுட்டு இதோட இது என்னென்னா பொங்கி வரதுக்கான இது சீக்ரெட் இது என்னன்னாக்கா இந்த ஐஸ் க்யூப்ஸ் தான். ஒரு ட்ரே ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக நான் போட்டேன். இந்த ஐஸ் வாட்டர் தெளிச்சும் அரைக்கலாம். ஐஸ் க்யூப்ஸாகவே போட்டுருக்கேன். பாருங்க, ஃபுல் ஐஸ் ட்ரே காலி பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஐஸ் க்யூப்ஸும் அந்த கிரைண்டரோட சேர்ந்து நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ பேலன்ஸ் உளுந்தை ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உளுந்து நல்லா காணும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அந்த ஐஸ் க்யூப்ஸ் கரைய நம்மளோட உளுந்து நல்ல மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கை வச்சு சைடில் மட்டும் வலிச்சு விட்டுட்டு நம்ம கிரைண்டரை இப்போ மூடிடலாம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து சைடில் நம்ம வலிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 minutes ஒன்ஸு. நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு. திரும்பவும் மூடி அரைக்கட்டும். இப்போ நம்மளோட உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட உளுந்து பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாதி அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சிக்கிரும். திரும்ப பேலன்ஸ் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தண்ணி அப்படி மாற்றி போட்டுக்கோங்க.
இப்போ இதுக்கு அளவாக உப்பையும் போட்டுடலாம். என்னோட கைப்பிடிக்கு நான் வந்து ஒரு 1.5 கைப்பிடி போடுறேன் கல் உப்பு போட்டுட்டு கிரைண்டர் மூடி வச்சிட்டோம்னாக்கா அரைஞ்சிடும். இப்போ நம்மளோட அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதையும் நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி உளுந்து ஒன்றா போட்டு நல்லா கை வச்சு நல்லா அடி தொட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இது ஒரு 6 to 7 hours இது நமக்கு வந்து பொங்கி வரும். அது நம்ம இது மாதிரி கலந்துட்டு 2 பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். 7 hours கழித்து நம்ம இட்லி பொங்கி வந்தோடனே இட்லி பாருங்கள். 7 hours கழித்து நல்லா பொங்கிருச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்துகிட்டு எண்ணெய் ஒரு ட்ராப் ஊற்றிட்டு நல்லா அப்படி தடவி விட்டுக்கணும். தடவி விட்டுட்டு நம்ம இட்லியை ஊற்றி ஆவியில் வச்சிடலாம். ஒரு கரண்டி நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 5 minutes வெந்தால் போதும். வெந்த பிறகு நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லின்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு 4 தட்டு ஊற்றிருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நான் குக்கரில் ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி கொத்தை இறக்கிடலாம். தண்ணி பாருங்கள் இல்லை பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகிட்டு இருக்கும் போது வச்சிடலாம். வச்சுட்டு மூடிட்டு ஒரு 5 minutes கழித்து நம்ம இட்லி நல்ல வெள்ளை வெளியேன்னு இட்லி வந்திருக்கு பாருங்கள். எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டு மேலே தண்ணி தெளித்து வச்சிடணும். ஒரு 1 minute தண்ணி தெளிச்சுட்டு அப்போ தான் இட்லி வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி எடுக்கணும்னா தண்ணி நல்லா இந்த ஸ்பூனில் தொட்டுட்டு நல்லா அப்படி எடுக்கணும். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. இப்போ நம்மளோட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு தொகையில் அரைச்சி வச்சுருக்கா. அதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரே இட்லி பிச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பூ மாதிரி நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.